சமூகத்தை நோக்கி பார்த்து அப்பாவுடைய சமூகத்தை மிகவும் ஆண்டவரே எல்லா பாரத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் துதி பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற தேவாவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை காண செய்த தேவன் ஆண்டவர், இந்த புதிய மாதத்தை காண செய்த தேவன். ஆமென். அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக நம்முடைய எல்லா துதி பலிகளினால, நன்றி துதி பலிகளினால ஆண்டவருக்கு உள்ள நிறைந்த நன்றியோடு கூட ஆண்டவர் இந்த நாளையும் நீர் எங்களுக்கு காண செய்தவர். ஆமென். ஓ ஹல்லேலூயா. இரட்சகருக்கு நேராக எங்களை எல்லாவற்றிலும் பலப்படுத்தினவர் ஆண்டவரே. உம்முடைய உன்னதமானவருடைய மறைவில் எங்களை மறைத்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய மேக சம்பத்தினால் எங்களை மறைத்தீரே, உமக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய அக்னி சம்பத்தினாலும் எங்களை வழி நடத்தினீர். ஆமென். எல்லா இருளையும் ஆண்டவரை கடந்து போக செய்தவர். ஹல்லேலூயா. எல்லா பாரங்களையும் எல்லா பலவீனங்களையும் எல்லா சூழ்நிலைகளையும் தகப்பனே ஆண்டவரே தாண்ட எங்களுக்கு உதவி செய்தவர். எல்லாவற்றிலும் எங்களை மீட்டு கொண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஸ்தோத்திரங்களை செலுத்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா. இரட்சகரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்களை தேடி வந்தவரே சொல்லுவோமாயா. எங்களை தேடி வந்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. எங்களை தேடி வந்தவர், எங்களை தயவாய் மீட்டு கொண்ட தேவன், எங்களை தயவாய் எழுப்பின தேவன். ஹல்லேலூயா. அந்த இரட்சகருக்கு முன்பாக ஆண்டவரே எங்களையும் நீர் நேசித்தீர் அல்லவோ, எங்களையும் நீர் பலப்படுத்தினீர் அல்லவோ, எங்களுக்கு நீர் உதவி செய்தீர் அல்லவோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பை எங்கள் கண்கள் கண்டதே, உமக்கு நன்றி 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 ஐயா. உம்முடைய ரட்சிப்பை நாங்கள் காணும்படியான பலனை தந்தவரே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கல்வாரியில் எங்களுக்காய் ஒரு மீட்பை தந்திரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே கல்வாரியில் எங்களுக்காக ஒரு பெரிய மீட்பை எங்களுக்காய் உருவாக்கி தந்தீங்களப்பா. ஹல்லேலூயா. இலவசமாய் ஆண்டவரே கிருபைகளினால் உம்முடைய திரு இரத்தத்தினால எங்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை நீர் தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி சொல்லுவோமா? இலவசமாய் நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன். ஹல்லேலூயா. இலவசமாய் நமக்கு ரட்சிப்பை தந்த தேவன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனுக்கு முன்பாக எல்லா துதி கன மகிமை எல்லாம் செலுத்தி ஹல்லேலூயா உற்சாகத்தோடு இந்த புதிய மாதத்தின் தேவன் நம்மை பலப்படுத்தி வழி நடத்தும்படியாக ஹல்லேலூயா அந்த இரட்சகருக்கு முன்பாக எல்லார் கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்ததினால ஆண்டவர் எங்களுக்காய் ஆண்டவரை உயர்த்தப்பட்ட ஆண்டவர் இந்த வெண்கல சர்ப்பத்தை நாங்கள் நோக்கி பார்த்ததினால எங்களுக்காக உயர்த்தப்பட்ட அந்த சிலுவை நோக்கி பார்த்ததினால ஓ ஹல்லேலூயா உம்முடைய மகிமையினால சிலுவை நீர் அலங்கரித்தீர் அல்லவோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையின் ஜோதியாய் எங்கள் மத்தியில் எழும்பி பிரகாசிக்கிறவரே உமக்கு நன்றி ஐயா. அந்த உன்னத தேவனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஹல்லேலூயா அந்த கல்வாரி சிலுவையில் எங்களுக்காய் ஜீவனை தந்த அந்த நல்ல தகப்பனுக்கு முன்பாக ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆனைக்கும் காரங்காலிலே ஆனிகளா சுவாமி ஆமென். ஆனைக்கும் காரங்காலிலே ஆமென். ஆனிகளா சுவாமி ஆமென். நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. ஹல்லேலூயா. நினைத்து
பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையாமென். அன்பே கல்வாரி அன்பே ஆமென். உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையாமென். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையாமென். காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். உயர்த்தியாமென். காயங்கள் பார்க்கின்றேன், ஆமென். கண்ணீர் வடிக்கின்றேன், ஆமென். தூய திரு இரத்தமே ஆமென். துடிக்கும் தாயுள்ளமே ஆமென். தூய திரு இரத்தமே துடிக்கும் தாயுள்ளமே ஆமென். அன்பே கல்வாரி அன்பே என் உம்மை பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதையா. உம்மை பார்க்கையிலே எங்கள் நெஞ்சம் உருகுதையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சரீரத்தில் ஆண்டவர் நீர் பட்ட காயங்களை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளினால நாங்கள் குணமாகும்படியாக ஆண்டவரே உம்முடைய திரு இரத்தத்தினால எங்களுக்கு ஒரு மீட்பை கொடுக்கும்படியாக எங்களை தேடி வந்த நல்ல தகப்பனே ஹல்லேலூயா. எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர். ஆமென். எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் ஐயா. எங்களையும் நீங்க தெரிந்து கொண்டீங்களப்பா. ஒருவரையும் புறம்பே தள்ளாத அந்த பரலோக கல்வாரி அன்பினால ஆண்டவரே எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் அல்லவா. எங்களையும் நீர் தெரிந்து கொண்டீர் அல்லவா. எங்களுக்காகவும் உம்முடைய ஜீவனை நீர் தந்தீர் அல்லவா. அந்த விலையேறப்பெற்ற கல்வாரி அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அந்த கல்வாரி அன்பை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் தாமே இந்த புதிய மாதத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஒரு சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். துதிக்கிறவரே மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. வானமது சிங்காசனம் ஐயா, பூமி மது பாதப்படிமானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. அப்பா இந்த மாலை பொழுதில் கர்த்தாவே ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்கள் மத்தியில் உலாவுகிற எங்கள் அன்பு தெய்வத்துக்கு கொடி நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் ஐயா.
அப்பா உம்மை தொழுது கொள்ளும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தபடினால் உமக்கு கோடா கோடி நன்றி ராஜா. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொடுத்த எங்கள் அன்பு தெய்வத்துக்கு 1000 நாவுகள் இருந்தால் நாங்கள் நன்றி சொல்ல முடியாது தகப்பனே. அப்பா தகப்பனே, எங்களை கடந்த 3 மாதங்களா கண்ணின் இமை போல பாதுகாத்து வந்த தேவன் இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளும் எங்களுக்கு நீர் போதுமானவராக, எங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் எங்களுக்கு எல்லாவற்றிலும் துணையாக இருந்து எங்களை வழிநடத்தி வந்த தேவனே, எங்கள் தேவைகள்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையால் சந்தித்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு கோடா கோடி நன்றி அப்பா. தகப்பனே, எங்கள் ஆத்துமா உம்மை துதித்து கொண்டே இருக்கட்டும் ஐயா. 1000 நாவுகளினால் நன்றி சொன்னாலும் போதவே போதாது தகப்பனே. அப்பா, இந்த மாதத்தை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்து காட்டுங்கப்பா. அப்பா, பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதித்து தகப்பனே அப்பா, எங்கள் ஆண்டவரே வழிகள் எல்லாம் ஆண்டவரை உமக்கு ஒப்புவித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற வார்த்தையின்படி ராஜா தகப்பனே, கர்த்தரிடத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியா இருந்து அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்குள் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற பிள்ளைகளாய் அப்பா, நீங்க எங்களுக்குள் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை என்ற ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடன் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் எங்களை வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே அப்பா, தொடக்க முதல் முடிவு வரை ராஜா தேவனை மாத்திரம் நாங்கள் சார்ந்து இருக்கணும் ஐயா. உடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ராஜா தகப்பனே அப்பா, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காண உதவி செய்யுங்க தகப்பனே. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் நாங்கள் எதற்கும் அசைக்காதபடி அப்பா, தாவீது சொன்னது போல ராஜா, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடியால் நான் எதற்கும் அசைக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையின்படி ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை சார்ந்து மாத்திரம் வாழக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க தரப்போவதற்காக நன்றி செலுத்துறப்பா. தகப்பனே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் எங்களோடு பேச போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க குடும்பமாய் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கல்வாரியின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் சுமந்து செல்கிற பிள்ளைகளாய் தகப்பனை, வார்த்தையின் ஆவியானவர் எங்களோடு பேசுவதற்காய் நன்றி. அந்த வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லப்பா, அதன்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளும். இப்பொழுதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 2 பாடல்களையும் பாட இருக்கிறோம். முதலாவது பாடல், நன்றி பலிகள் செலுத்தியே. இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் யாவற்றுக்கும் நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நன்றியோடு கூட நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மையே நாங்கள் போற்ற வந்தோம் என்று சொல்லி எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்தி நாம் பாடலாம். பிரைஸ் காட். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நம்மை செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம்.
உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தானின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ. பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ. கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ. துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற நம்மை வழி நடத்துகிற இந்த நல்ல தகப்பன் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. காரணம், அவர் நம்மை காண்கிற தேவனாக, நம்மை காக்கிற தேவனாக, நம்மை வழி நடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருப்பதினாலே உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி பாடலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே,
நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உந்தன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன், உந்தன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உன்ன கனி தருவாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய், ஆவியில் நீயும் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நாம் அனைவரும் இருந்த வண்ணமாகவே தலைகளை வணங்கி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த மாலை நேரத்திலே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் கூடியிருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கண்களை, எங்கள் காதுகளை, எங்கள் இருதயங்களை உம்மை நோக்கி நாங்கள் திருப்புகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆவியானவருடைய சத்தம் எங்களுக்கு தொனிப்பதாக. வார்த்தையின் மூலமாக உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை வழி நடத்துக போகிறீர், அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, தரை மட்டும் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரத்திலே இருக்கக்கூடிய இந்த வேதாகமம் தேவனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். தேவன் யார்?
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நமக்கு சொல்லக்கூடிய புத்தகம்தான் இந்த புத்தகம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். சங்கீதம் 103:8 இப்படி சொல்லுகிறது, The Lord is merciful and gracious, slow to anger and plenteous in mercy. தேவன் இரக்கமுள்ள தேவன். இந்த வசனத்தின் முற்பகுதியை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இதையே நான் அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். இதையே நான் ஆணித்தரமாக விவரிக்க விரும்புகிறேன். தேவனுடைய இரக்கத்தின் அளவு என்ன? எவ்வளவு பெரியது தேவனுடைய இரக்கத்தின் அளவு? வேதம் என்ன சொல்லுகிறது? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. As the heavens are high above the earth, so great is his mercy என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட தூரம் என்ன? 1 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா, 100 கிலோமீட்டரா? அதற்கும் மேலே, அதற்கும் மேற்பட்ட தூரம் தேவனுடைய. அப்படி என்றால் இதன் அடிப்படையில் தேவனுடைய இரக்கத்தின் அளவு மிகச் சிறியதா, சிறியதா, பெரியதா, மிக பெரியதா, ஆக பெரியதா? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கத்தின் அளவு நாம் நினைப்பதை விட பெரியது, நாம் புரிந்து கொண்டிருப்பதை விட பெரியது, நாம் நம்முடைய வாழ்நாளில் உணர்ந்து கொண்டிருப்பதை விட தேவனுடைய இரக்கத்தின் பெரியது என்று இந்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் வானம் பூமிக்கு இடைப்பட்ட தூரத்தை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கம் எவ்வளவு காலம் இருக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால், தேவனுடைய இரக்கமோ அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறது. வேதம் இப்படி தான் சொல்லுகிறது, His mercy remains forever. His mercy is from everlasting to everlasting. His mercy is from eternity to eternity. என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையோ என்றென்றைக்கும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கம் ஒரு நாள் மாத்திரம் இருக்கும், அப்படி அல்ல. ஒரு வாரம் மாத்திரம், அப்படியும் அல்ல. ஒரு மாதம், அப்படி அல்ல. ஒரு வருடம், அப்படியும் அல்ல. வாழ்நாள் முழுவதும், அப்படியும் அல்ல. அநாதி காலமாய் என்றும் என்றென்றைக்கும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்வதைத்தான் நான் நம்ப வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர்? எபேசியர் 2:4 சொல்லுகிறது, தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஐஸ்வர்யம் உள்ளவர். இரக்கத்தை பொறுத்த மட்டில் தேவன் ஒரு பெரிய பணக்காரர். God is merciful. God is full of mercy. God is so rich in mercy. God is rich in multitudes of mercy. Mercy of the Lord is great. இப்படியெல்லாம் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலகம் என்ன சொல்லுகிறது? இறைவனிடம் இரக்கம் இல்லை, இறைவன் எனக்கு போதிய இரக்கம் பாராட்டவில்லை, இப்படித்தான் உலகத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், இரக்கத்தை பொறுத்த மட்டில் நம்முடைய தேவன் பணக்காரர். பணக்காரனிடத்திலே பணம் அதிகமாக இருக்கிறது, அதே போல் தேவனிடத்தில் இரக்கம் அதிகமாக இருக்கிறது. பணக்காரனிடத்தில் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது, தேவனிடத்தில் இரக்கம் அதிகமாக இருக்கிறது. பணக்காரனிடத்திலே ஆஸ்திகள் அதிகமாக இருக்கிறது,
தேவனிடத்திலே இரக்கம் அதிகமாக இருக்கிறது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நல்ல தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தேவன் நமக்கு இறங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் மனுக்குலத்தின் மேல் இரக்கம் பாராட்டிய 3 முக்கிய தருணங்களை நான் உங்களுக்கு இன்று சொல்லப் போகிறேன். முதல் தருணம், ஏதேனில் இரக்கம் பாராட்டினார். இரண்டாவதாக மோரியா மலையில் இரக்கம் பாராட்டினார். அடுத்ததாக கல்வாரி மலையிலே இரக்கம் பாராட்டினார். ஏதேனில் எப்படி இரக்கம் பாராட்டினார்? ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள்? தேவனுடைய திரு சாயலாக, திரு ரூபமாக, திரு வடிவமாக, திரு உருவமாக, திரு தோற்றமாக, திரு நகலாக ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்மை போலவே மனிதனையும் மனுஷையும் படைத்தார். ஆனால் தேவ சாயலாயிருந்த மனுஷி ஒரு நொடியிலே பாவ சாயலுக்குள்ளாக வந்து விட்டார்கள். தேவ ரூபத்தில் இருந்தவர்கள் ஒரு வினாடி பொழுதிலே அவர்கள் பாவ ரூபத்திற்கு வந்து விட்டார்கள். தேவனை போன்று இருந்தவர்கள் பிசாசை போன்று மாறிவிட்டார்கள். ஒரு மணித்துளியிலே மாறிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் 2 பேரும் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து, பாவத்திற்கு பின்பு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தோட்டத்திலே தங்களை ஒழித்து கொண்டார்கள். அந்த சூழலிலே அவர்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். தேவன் அவர்களை கொலை செய்யவில்லை. பாவம் செய்து விட்டாய் அல்லவா, பாவத்தின் சம்பளம் உனக்கு மரணம், ஆகவே நீ மரிக்கத்தான் வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களை மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. ஏன் ஒப்புக் கொடுக்கவில்லை? ஏனென்றால் மனிதன் மேல் தேவன் வைத்த இரக்கம் அது சிறிய இரக்கம் அல்ல, பெரிய இரக்கம். வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த அளவுக்கான இரக்கம், அனாதி காலமாய் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய இரக்கம். அருமையானவர்களே, இந்த இரக்கத்தை எப்படி அவர் வெளிப்படுத்தினார்? அவர்கள் இருவரும் பாவத்திலே, அவமானத்திலே, வெட்கத்திலே, நிர்வாணத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இப்போது இரக்கமுள்ள தேவன் ஒரு தோல் உடையை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு போர்த்துவதற்காக வருகிறார். இவர்கள் ஒளித்து கொண்டார்கள். ஆனால் தேவனோ அவர்களை தேடி, இரக்கமுள்ள தேவன் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுடைய நிர்வாணத்தை மூடுகிறார். ஆதியாகமம் 3:21 எடுத்தவர்கள் வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தோல் உடை எதை காண்பிக்கிறது? அவர் மனிதனிடம் போய் சொல்லுகிறார், உன்னுடைய உறவு முறிந்து விட்டது என்று நினைக்காதே, உனக்கும் எனக்குமான உறவு இன்னும் தொடரப்போகிறது. என்னுடைய இரக்கம் முடிந்து போயிற்று என்று நினைக்காதே, உன்மேல் இருக்கக்கூடிய எனது இரக்கம் தொடரப்போகிறது. உன்மேல் நான் வைத்த கிருபை மாறி போயிற்று என்று எண்ணாதே, தொடர்ச்சியாக என்னுடைய கிருபையால் உன்னை நான் தாங்கத்தான் போகிறேன் என்றுதான் தோல் உடை, அதற்குத்தான் தோல் உடை அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே ஆட்டினுடைய தோல் எப்படி உரிக்கப்படுகிறது? முதலாவதாக ஆட்டினுடைய தொண்டை அறுக்கப்படுகிறது.
இரத்தம் வெளியேறுகிறது. சற்று நேரத்திலே அந்த ஆட்டுக்குட்டி மயக்கமடைந்து மரணமடைந்து விடுகிறது. மரணமடைந்த அந்த ஆட்டு குட்டி அல்லது ஆடு, அதனுடைய தோல் உரிக்கப்படுகிறது. அன்றும் கூட ஏதேன் தோட்டத்திலே ஒருவேளை இப்படித்தான் தோல் உரிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு ஆடு மரித்தது, ஆதாம் பிழைத்து கொண்டான். தேவன் இரக்கம் உள்ளவர் ஒரு பக்கம், மற்றொரு பக்கத்திலே அவர் நீதிபதி, அவர் நியாயாதிபதி, சர்வலோகத்தினுடைய நியாயாதிபதி. இந்த ஆதாமினுடைய பாவத்தை ஆட்டிற்கு கடத்திய போது, அடையாளமாக ஏதேன் தோட்டத்திலே இந்த சம்பவம் நடந்தபோது, கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் நியாயாதிபதியாக நடந்து கொண்டார். ஆட்டின் மேல் ஒரு துளி இரக்கம் கூட தேவன் பாராட்டவில்லை. ஆனால் மனிதன் மேல் தேவன் இரக்கம் பாராட்டினார். ஆச்சரியமாக இருக்கிறது. தவறு செய்தது ஆதாம், தண்டிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி. ஆதாமுடைய தொண்டை அறுக்கப்படவில்லை, ஆட்டுக்குட்டியினுடைய தொண்டை அறுக்கப்பட்டது. ஆதாம் ஒரு துளி ரத்தம் கூட சிந்தவில்லை, ஆனால் ஆட்டுக்குட்டி அனைத்து இரத்தத்தையும் சிந்தி மரித்தது. ஆதாமினுடைய உயிர் எடுபட்டு போகவில்லை, ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய உயிர் எடுபட்டு போயிற்று. ஆதாமுடைய தோல் உரிக்கப்படவில்லை, ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய தோல் உரித்து எடுக்கப்பட்டது. உரித்து எடுக்கப்பட்ட தோல் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் மனக்கண்கள் முன்பாக தோல் உரிக்கப்பட்ட ஆடு, தோல் உடை போர்த்தப்பட்ட ஆதாம் ஏவாள், இந்த படம் வரட்டும். நம்முடைய கற்பனையிலே இந்த படம் வரட்டும். தோல் உரிக்கப்பட்ட ஆடு ஒரு பக்கம் மரித்து கிடக்கிறது, மற்றொரு பக்கம் ஆதாம் ஏவாள் இந்த தோல் ஆடை போர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். இந்த காட்சி உங்கள் கண்கள் முன்பாக வரட்டும். இது வந்தவுடன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், ஐஸ்வர்யமுள்ளவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அடுத்ததாக மோரியாவில் தேவன் இரக்கம் காண்பித்தார். மோரியா என்பது ஒரு மலைத்தொடர். அந்த மலைத்தொடரின் ஒரு பகுதி தான் கல்வாரி மலை. இந்த மோரியா மலையிலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. திடீரென்று ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை வந்தது, இறைவனுடைய கட்டளை. என்ன கட்டளை அது? ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், அதிலே கட்டைகளை அடுக்க வேண்டும், அதன் பின்பு அதிலே ஈசாக்கு கிடத்தப்பட வேண்டும், அதன் பின்பு ஒரு கத்தி எடுக்கப்பட வேண்டும், ஈசாக்கு வெட்டப்பட வேண்டும், ஈசாக்கினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும், அதன் பின்பு ஈசாக்கு அக்கினியினால் தகனிக்கப்பட வேண்டும், அவனை தகன பலியாக கொடுக்க வேண்டும். இது தேவனுடைய கட்டளை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கட்டளையின்படியாக மரணத்திற்கு பாத்திரவான் யார்? ஈசாக்கு. மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருந்தவன் யார்? ஈசாக்கு. சற்று நேரத்தில் மரணமடைய போகிறவன் யார்? ஈசாக்கு. ஆனால் தேவன் அவனை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இதுதான் தேவன். தேவன் மனித பலியை விரும்புகிறவர் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனுடைய பலியை, மனிதனை பலியாக கொடுப்பதை அவர் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஈசாக்கின் மேலே ஒரு பெரிய இரக்கத்தை காண்பித்தார்.
ஈசாக்கின் மேலே என்றென்றைக்கும் அனாதியாய் இருக்கக்கூடிய தம்முடைய இரக்கத்தை, பெரிய இரக்கத்தை அவர் காண்பித்தார். ஆதியாகமம் 22:13 இப்படி சொல்லுகிறார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், பதிலாக தகன பலியிட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புதரிலே சிக்கியிருந்தது ஈசாக்கு அல்ல, ஆடு. சிக்க வைத்தவர் தேவன். பலியை பொறுத்தமட்டில் நாம் பலியை தேட வேண்டிய அவசியமில்லை. தேவனே பலியை ஏற்படுத்துகிறார். அந்த கொம்புகள் மாட்டி பரிதவித்தது ஈசாக்கு அல்ல, அந்த ஆட்டுக்கடா. அந்த கட்டையிலே கிடத்தப்பட்டது ஈசாக்கு தான். ஆனால் பலியிடப்பட்டது ஈசாக்கு அல்ல, ஆட்டுக்கடா. வெட்டப்பட்டது ஈசாக்கு அல்ல, வெட்டப்பட்டது ஆட்டுக்கடா. தகனிக்கப்பட்டது ஈசாக்கு அல்ல, தகனிக்கப்பட்டது ஆட்டுக்கடா. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த தகனிக்கப்பட்ட ஆட்டை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தகனம் செய்யப்பட்ட ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்கடா, சாம்பல் தான் மிஞ்சி இருக்கும். அந்த சாம்பல் எதை சொல்லுகிறது? ஈசாக்கே, ஆபிரகாமே, என்னுடைய உடன்படிக்கை உன்னோடு தொடர்கிறது. நான் உனக்கு காண்பித்த இரக்கம் தொடருகிறது. என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகவில்லை. ஆட்டுக்குட்டியின் சாம்பல் அதற்கு சாட்சி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இப்பொழுது நம்முடைய மனக்கண்களிலே ஒரு படம். தகனிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தகனிக்கப்படாத 16 வயது ஈசாக்கு. 2 பேரையும் மனதில் நிறுத்துங்கள். தகனிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, தகனிக்கப்படாத ஈசாக்கு. நிச்சயமாக நம்முடைய இருதயம் சொல்லும், தேவன் மனிதன் மேல் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அடுத்ததாக கல்வாரியிலே இரக்கம். பொதுவாக மனிதனுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது? மனிதன் எப்படி பிறக்கிறான்? வேதம் சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். தகப்பனும் தாயும் இணைந்து குழந்தையை பெற்றெடுப்பது பாவம் என்று வேதம் சொல்ல இல்லை. அப்படி ஒரு வேளை சொல்லியிருக்கும் என்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று வேதம் சொல்லியிருக்காது. ஆனால் ஆதாமின் வம்சத்தில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் துரதிர்ஷ்டவசமாக பாவமாகவே பிறக்கிறது, பாவியாகவே பிறக்கிறது. அது துர்க்குணத்திலே உருவாகிறது. வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. சரி, பிறந்து விட்ட குழந்தை பாலகனாக, சிறுவனாக, வாலிபனாக வளர்கிறது பாருங்கள். வளரும்போது அந்த மனிதனுடைய சாட்சி என்னவாக இருக்கிறது? ஐயோ, நான் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனேன். ஐயோ, நான் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவன் ஆனேன். இப்படித்தான் மனித வாழ்க்கை தொடருகிறது.
பாவத்திலே பிறப்பிக்கப்பட்ட மனிதன் அதன் பின்பு பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறான். அவனுடைய முடிவு என்ன? வேதத்தின்படி பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் நரகம். பாவத்தின் சம்பளம் பாதாளம். வேதம் இப்படித்தான் சொல்லுகிறது. மனிதனுடைய முடிவு எப்படி இருக்கிறது? பாதாளம் எப்படி இருக்கிறது? பாதாளத்திலே உள்ள மானிடர்கள் இப்படி சொல்லுவார்களாம், ஐயோ, விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து, விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும். இது பாதாளவாசிகளுடைய ஜெபம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு விரலுடைய நுனியும் அங்கே செல்லவில்லை. பாதாளம் அத்தனை கொடியது. ஆக மனிதனுடைய முடிவு பாதாளம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயத்தின்படியாக மனிதன் யார் என்று கேட்டால் மனிதன் மரணத்திற்கு பாத்திரவான். ஆனால் தேவன் மனிதனை மரணத்திற்கு உட்படுத்த இல்லை. திரும்பவும் அந்த பேரிரக்கம், அந்த பெரிய இரக்கம் மனிதனுக்கு தேவன் காட்டுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எப்படி ஏதேன் தோட்டத்திலே ஒரு ஆடு தோல் உரிக்கப்பட்டதோ, எப்படி மோரியா மலையிலே ஒரு ஆட்டுக்கடா தகனிக்கப்பட்டதோ, அதே போலத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மனுஷிக்காகவும் தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூலோகத்திற்கு வந்தார். மனிதன் இதை நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம். ஆனால் இதுவே சத்தியம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மனுஷிக்காகவும் கிறிஸ்து இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்திற்கு வந்தார். வந்த கிறிஸ்து இயேசுவை தேவன் என்ன செய்தார்? பாவம் அறியாத அவரை, எனது பாவத்தை எடுத்து அவரை பாவமாக்கினார். எனது பாவம் ஆட்டுக்குட்டிக்கு கடத்தப்பட்டது. இப்போது ஆட்டுக்குட்டி பாவமாகியது. இப்போது பிதா என்ன செய்கிறார்? பிதாவோ இந்த ஆட்டுக்குட்டியை நொறுக்க சித்தமாகிறார். ஏன் அப்படி? நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் நீதிபதி, தேவன் நியாயாதிபதி, தேவன் சர்வலோக நியாயாதிபதி. அவருடைய தராசு தட்டு அது நீதியின் தராசு. அங்கும் இங்கும் அசையாது, மிகச்சரியாக இருக்கும். நமக்கு பதிலாக தேவ ஆட்டுக்குட்டி கல்வாரி மலையிலே பலியிடப்பட்டது. ஏற்கனவே நான் சொன்னது போல ஏதேனில் இருந்த ஆடு, அதன் மேல் இரக்கம் பாராட்டப்படவே இல்லை. இரக்கம் ஒரு துளியும் காண்பிக்கப்படவில்லை. மோரியா மலையிலே தகனிக்கப்பட்ட ஆடு, அந்த ஆட்டின் மேலே ஒரு துளியும் இரக்கம் பாராட்டப்படவே இல்லை. ஏனென்றால் அது தகனிக்கப்பட்டது, அக்கினியிலே தகனம் செய்யப்பட்டது. அதே போல கிறிஸ்து இயேசுவின் மீது பிதா நியாயாதிபதியாக இருந்தபோது அவர் கிறிஸ்து இயேசுவின் மேல் ஒரு துளியும் இரக்கம் காண்பிக்கவே இல்லை. எதற்காக? இங்கு அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொரு மேலும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே கிறிஸ்து இயேசுவுக்கு
இரக்கமே காண்பிக்கப்படவில்லை. ஒரு கடுமையானவராக, ஒரு கடூரமானவராக, ஒரு கொடுமையானவராக, ஒரு கொடூரமானவராக பிதா நடந்து கொண்டார். தம்முடைய நியாய தீர்ப்பின் மூலமாக கிறிஸ்து இயேசுவை அடிக்க, கிறிஸ்து இயேசுவை நொறுக்க, கிறிஸ்து இயேசுவை காயப்படுத்த, கிறிஸ்து இயேசுவை நம் ஒவ்வொருவருடைய மீறுதல்களினாலே காயப்படுத்துவதற்கு, நம் ஒவ்வொருவருடைய அக்கிரமங்களினாலே அதன் நிமித்தம் அவரை நொறுக்குவதற்கு அவர் முடிவெடுத்தார், சித்தம் கொண்டார், செயல்படுத்தினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நமக்கு தெரிந்தது தான், தண்டனையாக, பாவத்தை ஏற்றுக்கொண்டதின் தண்டனையாக, பாவம் செய்ததின் தண்டனை அல்ல, பெருத்த வித்தியாசம் இருக்கிறது. பாவத்தை ஏற்றுக்கொண்டதின் விளைவாக, அதன் நிமித்தம் கிறிஸ்து இயேசுவுக்கு 39 சவுக்கடிகள் கொடுக்கப்பட்டது, 351 வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது, எலும்புகள் எண்ணப்படும் அளவிற்கு சதையும் தோலும் திசுக்களும் சிதைக்கப்பட்டன, கைகள் உருவ குத்தப்பட்டது, கால்கள் உருவ குத்தப்பட்டது, விலா உருவ குத்தப்பட்டது, இரத்தத்தின் கடைசி துளியும் சிந்தப்பட்டது, தலையிலே முள்முடி வைக்கப்பட்டு அழுத்தப்பட்டது, முள் கபாலத்தின் வழியாக நுழையும் அளவிற்கு அழுத்தப்பட்டது. அருமையானவர்களே, கடைசியாக கிறிஸ்து இயேசு பிதாவை நோக்கி பார்க்கிறார். அப்போது கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்ன அர்த்தம்? நீர் பேர் இரக்கமுள்ளவர் அல்லவா? நீர் பெரிய இரக்கமுள்ளவர் அல்லவா? ஏன் எனக்கு இரக்கம் பாராட்டவில்லை? ஏன் எனக்கு இரக்கம் காண்பிக்கவில்லை? ஏன் உமது கடைக்கண் பார்வை என் மீது விழவில்லை? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியாக இரக்கம் பாராட்டப்படாத நிலையிலே தேவ ஆட்டுக்குட்டி மரித்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏதேன் தோட்டத்திலே கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதனுடைய முடிவு அவ்வளவுதான். மோரியா மலையிலே தகனிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதனுடைய முடிவு அவ்வளவுதான். ஆனால் கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு, கிறிஸ்து இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுந்தார். பலி உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம் இல்லை. பறவை பலியாக இருக்கட்டும், மிருக பலியாக இருக்கட்டும், எந்த பலியும் திரும்பவும் உயிர்த்தெழுந்ததாக சரித்திரம் இல்லை. ஆனால் கிறிஸ்து என்கிற பலி மாத்திரம் உயிரோடே எழுந்தது. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அரசன் ஒருவன் அரசாட்சி செய்து வந்தான். அந்த நாட்டில் அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். நல்ல ஒரு அரசாட்சி. நாளடைவிலே அந்த நாட்டில் உள்ள மக்கள் அதிகமாக குடிக்க ஆரம்பித்தார்கள், வெறிக்க ஆரம்பித்தார்கள். வேலைக்கு செல்வதில்லை. அவர்களும் கெட்டுப்போனார்கள். நாட்டினுடைய பொருளாதாரமும் சீர்குலைந்து போனது. மன்னன் இதை அறிந்தான். இந்த குடியை நிறுத்த வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்தான். கடுமையான தண்டனையை வழங்கினால் மாத்திரமே மக்கள் இதிலிருந்து விடுபடுவார்கள் என்று சொல்லி ஒரு அரசு ஆணையை பிறப்பித்தான். குடிக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் காவலர்களால் அரச சபைக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவர்கள் குடித்தது நிமித்தம் விசாரிக்கப்பட்டு உண்மை என்று நிரூபிக்கப்பட்டால், அவர்கள் குடித்தது நிமித்தம் அவர்கள் கசையால் அடிக்கப்பட வேண்டும். எதுவரை அடிக்கப்பட வேண்டும்? அவர்கள் மரிக்கும் வரை அடிக்கப்பட வேண்டும்.
அநேகர் இப்படித்தான் மரித்து போனார்கள். பல நாட்கள் கழித்தது, சில மாதங்கள் உருண்டோடி போயிற்று. திடீரென்று ஒரு நாள் அரச சபையிலே வாலிபன் ஒருவனை முக்காடிட்டு காவலர்கள் அழைத்து வந்தார்கள். மன்னன் என்ன என்று கேட்டான். அப்போது அவர்கள் சொன்னார்கள், இவன் குடித்தான், இவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அரசன் ஆணை பிறப்பித்தான், கசையால் அடித்து கொன்று விடுங்கள். முகமூடி அகற்றப்பட்டது. அங்கே நின்றது இளவரசன், அரசனுடைய சொந்த மகன். என்ன செய்வது? அரசனுக்கு சற்று நேர குழப்பம். என்ன செய்யலாம்? நான் நீதியுள்ளவன். என் நீதியின்படி அவன் என் மகனாக இருந்தாலும் அடிக்கப்பட வேண்டும், சாகும் வரை அடிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் இரக்கமுள்ளவன். நான் என்ன செய்ய வேண்டும்? அவனுக்கு பதிலாக அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அரியணையிலிருந்து கீழே இறங்கி மகன் நிற்கும் இடத்திற்கு வந்து மகனை கரம் பிடித்து அழைத்து சென்று அரியணையிலே அமர வைத்து கிரீடத்தை சூட்டினான். மகன் மறுத்தான். ஆனாலும் ராஜா விடவில்லை, வற்புறுத்தி அமர வைத்து விட்டார். இப்போது இளவரசன் நின்ற இடத்திலே அரசன் போய் நிற்கிறான். காவலர்களுக்கு சொல்லுகிறான், நீதியை நிறைவேற்றுங்கள். காவலர்களுக்கு அடிக்க மனது வரவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக மன்னன் வற்புறுத்தினதினாலே காவலர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். மன்னன் மரித்து போனான். இது ஒரு வேடிக்கையான கதையாக இருக்கலாம். ஆனால் இதேபோல்தான் கிறிஸ்து இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார். நமது சார்பிலே நாம் அடிக்கப்பட வேண்டும் என்கிற இடத்திலே அவர் நின்று அடியை வாங்கி கொண்டார். மரணத்திற்குள்ளாக கடந்து சென்றார், மரணமும் அடைந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, எத்தனை பேர்களோ! அவர்கள் கருப்பர்களோ வெள்ளையர்களோ, அவர்கள் வயதில் பெரியவர்களோ சிறியவர்களோ, அவர்கள் படித்தவர்களோ பாமரர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு, தேவனுடைய இளவரசர்கள் ஆகும்படிக்கு, தேவனுடைய அரியாசனையில் உட்காரும்படிக்கு அவர்களை தேவகுமாரனாக மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாமும் கூட அந்த இளவரசன் நின்ற இடத்தில்தான் நின்றோம். ஆனால் கிறிஸ்து இயேசு நம்மை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது, நம்மை அவர் ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். உலக பிரகாரமாக அல்ல, மாம்சீக பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் நம்மை ராஜாவாக மாற்றினார். இரக்கங்களின் நிமித்தம் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்மை முடிசூட்டினார். இந்த காட்சி உங்கள் கண்கள் முன்பாக வரட்டும். அடிக்கப்படுகிற இடத்திலே தேவகுமாரன், சிங்காசனத்திலே நாம். அருமையானவர்களே, நாம் இன்று ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று அழைக்கப்படுவதற்கு, நாம் இன்று ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம், அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இரக்கத்தினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். இரக்கத்தினால் முடிசூட்டப்பட்டிருக்கிறோம்.
இரக்கத்தினால் முடிசூட்டப்பட்டதினால்தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நாடி துடிப்பை வைத்து பாருங்கள், நாடி துடிக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் என்னை இரக்கத்தினால் முடிசூட்டி இருக்கிறார். இந்த மூக்கின் அருகிலே உங்கள் விரலை கொண்டு செல்லுங்கள். சூடான காற்று வெளியே வருகிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் என்மேல் கிருபையாயிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை தொட்டு பாருங்கள், அது அடித்து கொண்டே இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள், தேவன் என்மேல் இரக்கமாயிருக்கிறார். தேவன் என்மேல் இரக்கமாயிருக்கிறார். இரக்கத்தின் முடி, இரக்கத்தின் கிரீடத்தை என்மேல் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இன்று உயிரோடு இருப்பது கிறிஸ்துவே. நாம் இன்று உயிரோடு இருப்பது கிறிஸ்துவே. நாம் இன்று உயிரோடு இருப்பது கிறிஸ்துவை தவிர வேறு ஒரு காரியமும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒரு இரக்கமற்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரக்கமற்ற மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நற்செய்தி என்ன? மேலே இருக்கிற தெய்வம் நம்மேல் இரக்கமாயிருக்கிறார். இரக்கமாயிருக்கிறார். இரக்கத்தின் அடிப்படையில் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். எதற்கு? அழகு பார்ப்பதற்கு மாத்திரமல்ல, இரக்கத்தின் முடிசூட்டப்பட்டவர்களாக கிறிஸ்து இயேசுவின் மேல் வைராக்கியம் கொண்டு நம்முடைய அதிகாரங்களை செயல்படுத்தும்படியாக, தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக நம்மை ராஜாக்களாக்கி இருக்கிறார். தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக நம்மை ஆசாரியராக மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தெய்வம் இரக்கமுள்ளவர். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்துவிட்டு, மருத்துவமனை நிரம்பி வழிவதை பார்த்துவிட்டு, சாலைகளில் நடக்கக்கூடிய விபத்துகளை பார்த்துவிட்டு, கொலைகளை பார்த்துவிட்டு, துன்புறுத்தல்களை பார்த்துவிட்டு, அநியாயங்களை பார்த்துவிட்டு, தேவனுக்கு இரக்கமில்லை என்ற முடிவுக்கு வரும்படி வேதம் நமக்கு சொல்ல இல்லை. அது அப்படித்தான் இருக்கும். இந்த வேதத்தை நாம் பார்க்கும்போது, இந்த வேதம் சொல்லுவதை நாம் கேட்கும்போது, வேதம் சொல்லுகிறது இரக்கமுள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நோய்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன? கிறிஸ்து இயேசு இந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டார். என்னை வாட்டி வதைக்கிற இந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். என்னை வாட்டி வதைக்கிற இந்த நோயை ஏற்றுக்கொண்டார். நோய்க்கு மனைவி உடனிருந்து உதவி செய்யலாம், ஆனால் நோயை மனைவி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்து இயேசு நோயை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து இயேசு தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். தரித்திரத்திற்கு உதவி செய்யலாம், ஆனால் அந்த தரித்திரத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கிறிஸ்து இயேசு சாபங்களை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம்முடைய சூழல்களை மாற்றி போடுவார். அவருடைய இரக்கம் மாற்றி போடும். அருமையானவர்களே, இரக்கம் என்பது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். இரக்கத்தை பொறுத்த மட்டில் அது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இருளின் ராஜ்யத்திலே இருந்தோம், ஒளியின் ராஜ்யத்திற்கு வந்தடைந்தோம். இனி வரப்போகிறதில்லை, ஏற்கனவே வந்தடைந்தோம். பாவத்தில் இருந்தோம், பரிசுத்தத்திற்குள் வந்தோம். அநீதியான வாழ்க்கை வாழ்ந்தோம், நீதியில் வந்தோம். தேவனுக்கு அயலகத்தாராய் வாழ்ந்தோம், தேவனோடு இணைந்தோம். எல்லாம் கிறிஸ்து.
நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். எப்படி இந்த இரக்கத்தின் தேவன் அந்த இரக்கம் காண்பிப்பதிலே கவனியுங்கள். இரக்கத்தின் தேவன் இரக்கம் காண்பிப்பதிலே தன்னையும் உள்ளடக்கி கொண்டதினாலே ஆகவே தான் இன்று நமக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனதிலே பதிக்க வேண்டிய ஒரு வரி சத்தியம் என்ன? தேவன் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவர், தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், தேவன் மன உருக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர், தேவன் இரக்கத்தினால் நம்மை முடிசூட்டி இருக்கிறார். சங்கீதம் 103 1 முதல் 5 வரை வசனங்களை நமக்கானதாக நாம் எடுத்துக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கவனியுங்கள், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. அக்கிரமங்களை எல்லாம் எப்படி மன்னித்தார்? அக்கிரமங்களை எல்லாம் இயேசுவின் மேல் ஏற்றினபடியினால் என்னை அவர் மன்னித்தார். நோய்களை எல்லாம் எப்படி குணமாக்கினார்? நோய்களை எல்லாம் இயேசுவின் மேல் ஏற்றினபடியினால், இயேசுவும் அதை ஏற்றுக்கொண்டபடியினால் நோய்களிலிருந்து நம்மை குணமாக்கினார். அழிவுக்கு விலக்கி மீட்டார். எப்படி? மரண குழிக்கு, ஆங்கில வேதாகமும் இப்படி சொல்லுகிறது, மரண குழிக்கு, சவ குழிக்கு நம்மை விலக்கி மீட்டார். எப்படி மீட்டார்? கிறிஸ்து இயேசு சவக்குழிக்குள்ளே சென்றதினால். அனைத்தும் கிறிஸ்துவே, எல்லாம் கிறிஸ்துவே. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிக்கட்டும். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களை குணமாக்குகிறவர், எங்களை பலப்படுத்துகிறவர், நம்மை வழி நடத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அந்த நல்ல தகப்பனை நோக்கி இந்த இரவு வேளையிலும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி, ஹல்லேலூயா, என் இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீராமேன். மெய்யாக எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீர் ஐயா. துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீர் நல்லவா, சர்வ வல்லவா. நீர் நல்லவா, சர்வ வல்லவா. உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. ஆமென். இது காலைதோறும் புதிதாயிருக்கும், இது காலைதோறும் புதிதாயிருக்கும். ஆமென். மனதுருகும் தெய்வமே
தெய்வமே இயேசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே, மெய்யாக ஆண்டவரே எங்களுடைய பாடுகளையும் எங்களுடைய வேதனைகளையும் எங்களுடைய துக்கங்களையும் ஆண்டவரை சுமந்து ஆண்டவரை தீர்த்தவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை மாத்திரம் ஆண்டவர் எங்களுக்காய் ஆண்டவரை ஜீவனை தந்த ஆண்டவரை உம்முடைய ஆண்டவரே காயங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்காய் ஆண்டவர் அடிகள் பட்ட அந்த காயங்கள், எங்களுக்காய் சிந்தப்பட்ட இரத்தம் ஆண்டவரே, அந்த திரு இரத்தத்தினாலே எங்களுக்கு இலவசமான ஒரு மீட்பை நீர் எங்களுக்கு தந்தீரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ஜீவன் எங்களுக்குள்ளே பரிபூர்ணப்படும்படியாக இப்படி பரிபூர்ண ஜீவனை நீர் எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த ஜீவன் எங்களுக்குள்ள பரிபூர்ணப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பலப்படுத்தி வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கழுகுகளைப் போல ஆண்டவரே சட்டைகளை அடித்து நாங்கள் உயர எழும்பும்படியாக ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்ததற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம் தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய பிரசன்னமும் அன்னுதினமும் எங்களை வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் உடைய அன்பின் திருக்கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையும் இரக்கமும் ஐஸ்வர்யமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.